போட்டித் தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் சாங்கர சரவணன், முதல்வர், அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது திருக்குறள் வகுப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எய்ம்-டிஎன் சேனலுக்காக டிஎன்பிசி தேர்வு எழுதுபவர்களுக்கும் யூபிஎஸ்சியில் தமிழ் விருப்ப பாடமாக கொண்டு எழுதுபவர்களுக்கும் இந்த திருக்குறள் வகுப்புகள் பெரிதும் பயனுடையதாக இருக்கும். டிஎன்பிசி தேர்வுகளில் குறிப்பாக குரூப் 2 தேர்வு, குரூப் 1 தேர்வு ஆகியவற்றில் பொது அறிவு பாடத்தில் உங்களுக்கு திருக்குறள் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதில் பல்வேறு அதிகாரங்கள் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதற்கு உங்களுடைய பின்னூட்டங்களையும் நீங்கள் அளித்துள்ளீர்கள். அந்த பின்னூட்டங்கள் மிகச் சிறப்பாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களை இதில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதையும் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் அன்புடைமை, அடக்கமுடைமை என்ற அதிகாரங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அறிவுடைமை பார்த்திருக்கிறோம், கல்வி, கேள்வி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அதிகாரம் ஒழுக்கமுடைமை. இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம், அதுக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பொறையுடைமை அதிகாரம், இவை இரண்டும் டிஎன்பிசி தேர்வுகளை பொறுத்தமட்டில் நேரடியாக பாடத்திட்டத்தில் இருக்கின்றன. யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு இந்த பகுதிகள் எப்படி பயன்படும் என்று சொன்னால், எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பொது அறிவில் 4ஆம் தாளில் எழுதுகின்ற பொழுது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படக்கூடும். எனவே திருக்குறள் என்பது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் நம்ம தமிழ் பண்பாட்டில் எழுதக்கூடிய, அதாவது மதிப்பிற்குரிய இறையன்பு சார் அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் எழுதப்பட்ட முதல் சுய முன்னேற்ற நூல் என்று சொன்னால் அது திருக்குறளாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது. நமது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான பாலகிருஷ்ணன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், திருக்குறளை மொழிபெயர்ப்பில் படித்தால் கூட முன்னேறி விடலாம், அதை தமிழ் மொழியிலேயே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று. அந்த அளவுக்கு நாம் திருக்குறளை தமிழ் மொழியிலேயே படிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். மற்ற தமிழ் மொழியில் கிடைப்பதற்கான ஒரு பெரும் பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே திருக்குறளை நாம் அவசியம் படிக்க வேண்டும், மனதில் எழுதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் படித்து கொண்டால் வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டியாகவும் வள்ளுவர் இருப்பார். வள்ளுவர் ஒரு நண்பர் மாதிரி இருந்து நமக்கு உதவுவார். இப்பொழுது நாம் ஒழுக்கமுடைமை அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை தேர்வுக்கும் அவசியமானது திருக்குறள் என்ற அடிப்படையில் திருக்குறளை உணர்ந்து உள்வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை பார்க்கலாம். முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ரொம்ப மிகவும் பிரபலமான குறள், அனைவரும் அறிந்த குறளாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அதனால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். சொற்பொருள் விழுப்பம் என்றால் சிறப்பு, ஓம்பப்படும் என்றால் காத்தல் வேண்டும். ஒழுக்கம் என்பது தொழிற்பெயர், படும் என்பது செய்யும் எனும் வாய்பாட்டு வினைமுற்று. இலக்கண குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒழுக்கம் என்பது சிறப்பை தரும். சிறப்பை தருவதால் அதை உயிரினும் மேலானதாக காத்து நாம் ஓம்ப வேண்டும். உயிரை விடவும் சிறப்பு. நமக்கு உயிரை ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு, வாழ்கின்ற மனிதன் ஒவ்வொருவருக்கும் உயிர் ரொம்ப முக்கியம். உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். உண்பது, மருந்து எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, இது எல்லாமே நம் உடம்பை உயிரோடு காப்பதற்குத்தான். அதை எப்படி காக்கிறோமோ அதே போல் ஒழுக்கத்தையும் நாம் காக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் ஒருவருக்கு சிறப்பு கிடைக்கும் என்று. ஒழுக்கம் பற்றி ஏன் அது அவசியமானது என்பது பற்றி தொடர்ந்து பல்வேறு அடிப்படையில் வள்ளுவர் விளக்கிச் செல்கிறார். அடுத்த குறளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும். பேணுதல், காத்தல், ஓம்புதல் என்ற 3 வார்த்தைகளும் சின்ன சின்ன மாதிரியான வேறுபாடுகள் கொண்டவை. 3மே ஒரு விஷயத்தை போற்றி காப்பாற்றுவதைத்தான் சொல்கின்றன. நுணுக்கமான வேறுபாடு உண்டு. பேணுதல், காத்தல், ஓம்புதல் என்பதற்கு சில குறள்களில் சின்ன சின்ன பொருள் வேறுபாட்டோடும் வள்ளுவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அதை உரிய குறள் வருகின்ற பொழுது நான் சொல்கிறேன். மற்றபடி 3மே காத்தல் என்ற அர்த்தம் வரக்கூடியது தான். பேணுதல் என்றாலும் சரி, இப்போ உறவுகளை பேண வேண்டும், அதனால் we have to மெயின்டைன் அவர் ரிலேஷன்ஸ், நம்மளுடைய உறவுகளை பேண வேண்டும்.
அப்படின்னா அது பேணுதல் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பழக்கங்களை பேண வேண்டும். யாதொன்றும் பேணாதான் அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறளை சொல்வார். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படின்னு சொல்வார். எதையொன்றையும் பேணாமல் இருப்பது முட்டாள்களுடைய 4 குணங்களில் ஒன்று என்று அந்த குறளிலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பேணுதல் என்பது இப்போ எதை பேண வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஓம்ப வேண்டும் என்று சொல்கிறார். காத்தல் வேண்டும் என்று சொல்கிறார். பேண வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கத்தை இது வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். இந்த குறளில் வந்து ரொம்ப முக்கியமான ஓம்புதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காத்தல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. மேலே ஓம்பப்படும் மட்டும்தான் சொன்னார். பேணுதல், ஓம்புதல், காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும், அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கமாக இருப்பது எளிதான செயலா கடினமான செயலான்னு பார்த்தா கடினமான செயல். நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும், 6 மணிக்கு படிக்க உட்காரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 5 மணிக்கு தினசரி எழுந்திரிச்சு வாக்கிங் போக முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் அதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் எடுப்பாங்க சில பேர். சில நாள் தூங்கிடுவாங்க. நைட்டு லேட்டாக ஏதாவது திரைப்படம் பார்த்துட்டு வந்து தூங்குனாங்க 2 மணிக்கு அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியாது. அப்போ வந்து ஒரு 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 ரொட்டீன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வராது. சில ஒரு செயலையை நம்ம 21 நாள் செஞ்சால் அது வந்து நம்மளுடைய பழக்கமாக மாறிவிடும் என்று ஒரு கூற்று இருக்கிறது. ஒரு உளவியல் ரீதியாக சொல்கிறார்கள். அதுக்கு சில பின்புலங்களும் இருக்கின்றன. அதனால தான் எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருந்தா பொதுவாக 21 நாள் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அது வந்து அவங்களுக்கு பழக்கமாக மாறிடும் அப்படின்ட்டு. அப்போ ரொட்டீனாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ ஒழுக்கமாக இருப்பது என்பது சிரமமான காரியம். ஒரு விஷயத்தை அப்படியே ஒழுகுதல் என்பது ஒழுக்கம். அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒழுக்கம். படித்த விஷயங்கள் கற்க நிற்கன்னு சொல்கிறார்ல, படித்த விஷயத்தை நல்ல விஷயங்களை அப்படியே பின்பற்றுவது ஒழுக்கம். அப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சிரமமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, இப்போ காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னாலும் சரி, நேரத்துக்கு உட்காந்து படிக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒழுக்கமான செயல்கள் எல்லாமே கடினமான செயல்கள். பின்பற்றுவதற்கு கடினமான செயல்கள். மனம் எப்போதுமே ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதை தான் உண்மை. அதாவது பொதுவாக சொல்வார்கள், நாம் வந்து படிக்கலாமா தொலைக்காட்சி பார்க்கலாமா என்று சொன்னால் தொலைக்காட்சி பார்க்கலாம் என்று மனம் சொல்லும். தொலைக்காட்சி பார்க்கலாமா தூங்கலாமா என்று சொன்னால் தூங்கலாம் என்று சொல்லும். எப்போதுமே வந்து ஒரு எளிமையான காரியத்தை மனம் விரும்பும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வந்து ஒழுக்கமாக இருப்பது என்பது சற்று சிரமமான காரியம். சரி, ஒழுக்கம் இல்லாமல் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட முடியுமா? ஒழுக்கமாக இருப்பது வள்ளுவர் வந்து நமக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஒழுக்கமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒழுக்கம் இல்லாமல் ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கள் சக்ஸஸ்க்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. பெருசாக ஆராய்ச்சி பண்ணியே பார்க்குறேன். எப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த ஒழுக்கமாக இல்லைன்னா வாழ்க்கையில் உருப்பிட முடியாதுன்னு தெரியுது. அதனால் வேறு வழி இல்லை. எப்படினாலும் நம்ம வந்து ஒழுக்கமாக தான் இருந்து தர வேண்டியிருக்கு. ஆனால் அந்த ஒழுக்கத்து மேலே இறக்கப்பட்டு அல்லது ஒழுக்கத்து மேலே விருப்பப்பட்டு நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருந்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு சின்ன ஒரு கிண்டல் கூட அந்த இதில் இருக்குது. நான் வந்து ஏதோ ஒழுக்கமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் அது இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு எவ்வளவோ ஆராய்ஞ்சு பார்க்குறேன். நான் அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் தெர் இஸ் நோ ஷார்ட்கட் எக்ஸப்ட் மொராலிட்டி. ஸோ அதனால் யூ மெயின்டைன் தி மொராலிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஒழுக்கத்தை வந்து நீங்கள் வந்து விரும்பி காப்பாற்றி விடுங்கள், ஏனால் அதை விட்டால் வேறு வழி இல்லை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஏன்னா அதை விட்டால் வேறு வழி இல்லை, அதனால் கண்டிப்பாக காப்பாற்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். பரிந்துன விரும்பி. இதில் வந்து காக்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று, கால முடியும்னு சொல்லி தெரியும். வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்துங்கிறது வினையச்சங்கள். உகர ஈற்று வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பரிந்து தெரிந்து அப்படிங்கிறது. பெயரச்சம் வினையச்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து வினையச்சம்ங்கிறது உகர ஈற்றில் வரும், அகர ஈட்லேயும் வரும். இப்போ பரிந்து காக்க, தெரிந்து காக்க, தெரிந்து ஓம்புதல் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி.
இப்போ வந்து அகரத்திலையும் ஒரு வினையெச்சம். தேடச் சொன்னான், பாடச் சொன்னான்ங்கிறது அகர வினையெச்சங்கள். தேட, பாடங்கிறது அகர வினையெச்சங்கள். இது உகர வினையெச்சம். இகர வினையெச்சம் உண்டு. ஓடி முடித்தான், தேடிப்போனான், இதெல்லாம் வந்து இகர வினையெச்சம். இந்த மாதிரி இகர வினையெச்சத்தில் ஒற்று மிகும். தேடிப்போனான், பாடி பார்த்தான், அதெல்லாம் ஒற்று மிகுது. தேடச் சொன்னான், ஓடச் சொன்னான், அப்படியும் ஒற்று மிகும். அகர வினையெச்சத்திலையும் ஒற்று மிகுது. தெரிந்து சொல் அப்படின்னா அதில் ஒற்று மிகாது. உகர வினையெச்சத்தில் ஒற்று மிக மாட்டாங்க. அப்போ அது மாதிரி பெயரச்சத்துலேயும் ஒற்று மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் ஒற்று மிகும் பார்த்துருக்கோம். ஸோ திருக்குறள் படிக்கின்ற பொழுது நீங்கள் தமிழும் கற்றுக்கொள்ளலாம். கட்டாய தமிழில் சில அடிப்படையான விதிகள், சந்திப்பிழைகள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னாலும் திருக்குறள் படிச்சுக்கிட்டால் போதும். பரிந்து ஓம்பிங்கிறது 2 வார்த்தை இருக்குது. ஒரு சொற்றொடர். சொற்றொடர் 2 சொல் சேர்ந்தது. பரிந்து கூட்டல் உளம்பி, ஓம்பி. தொல்காப்பியர் கிளவின்னு சொல்வார். கிளவி ஆக்கம் அப்படின்னா சொற்களை உருவாக்கம் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது தொல்காப்பியத்தில். இதுதான் கிளவி ஆக்கம் அப்படின்னு பேர். சொற்றொடர் 2 சொற்களை சேர்த்து உருவாக்குறதா சொற்றொடர். இப்போ பரிந்து ஓம்பி அப்படிங்கிறது பரிந்து கூட்டல் ஓம்பின்னு 2 வார்த்தை இருக்கிறதுல. தெரிந்து ஓம்பி அப்படின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி. 2 பாடல்களையும் ஒழுக்கத்தினுடைய உயர்வு சொல்லப்படுகிறது. அடுத்து ஒழுக்கமுடைமை குடிமை. ஒழுக்கமுடைமைன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து உயர்குடியினர் அல்லது இழிந்த குடியினர் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிறப்பை வைத்தா இல்லை. வள்ளுவர் வந்து அதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி அகெயின்ஸ்ட் தட். பிறப்பின் அடிப்படையில் யாரையும் வேறுபடுத்தக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். பிறப்பு அடிப்படையில் உயர்ந்த குடி தாழ்ந்த குடிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது வள்ளுவருடைய முக்கியமான கருத்து. இது வந்து வடமொழி மரபிலிருந்து வள்ளுவர் மாறுபடுறார். அதனால தான் வள்ளுவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஞானியாக நாம் சொல்கிறோம். அந்த காலத்திலே வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் திங்கர், ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன எழுத்தாளர் சொல்கிறோம். இந்த சமூகத்தில், இந்திய சமூகத்தில் எழுதப்பட்ட பல நூல்கள் வந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற பொழுது, குறிப்பாக வடமொழி நூல்கள், அதிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை வந்து வள்ளுவர் முன்வைக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர். உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார் என்று சொல்கின்ற பொழுது, ஒழுக்கம் உடைமை குடிமை. உயர்ந்த குடும்பம் என்றால் எந்த குடும்பம் என்றால், எந்த குடும்பத்தில் ஒழுக்கம் இருக்கிறதோ அது வந்து உயர்ந்த குடும்பம். இழுக்கம் எரிந்த பிறப்பாகிவிடும். அந்த ஒழுக்கம் தவறுதல் என்றால் அவர் வந்து இழிந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போ ஒரு 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 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் யாராவது வந்து ஒரு தவறு செய்துவிட்டு சிறைக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோதான் பெரிய குடும்பமாக இருந்தாலும் மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். இப்போ வந்து வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு திருமணத்துக்கு பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது. இவரில் 2 விதமான திருமணங்கள் இருக்குது இல்லையா? காதல் திருமணம் இருக்குது, அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு பெற்றோர்கள் பார்த்து. அப்போ வந்து இதில் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்பாங்க. ஸோ அப்போ பார்க்குறது அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த மேட்ரிமோனி அலையன்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ என்ன பார்ப்பாங்க வந்து, இப்போ எல்லா விதமும் இதிலும் இப்போ படிச்சிருக்காங்களா, வேலை பார்க்குறாங்களா, அப்போ ஒரு பையனை வச்சு காப்பாற்றுவாங்களா, அந்த பெண் வந்து நம்ம குடும்பத்துக்கு சரியாக வருமா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்பொழுது. காதல் திருமணம் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. இந்த இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பார்க்கும்போது, இப்போ ஒரு இதில் வந்து பெண் நல்லாயிருக்கு, நல்ல வேலைக்கு போகுது, நல்லா இருக்குங்க அப்படின்னா அந்த பெண் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அந்த குடும்பத்தில். ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து 2 அண்ணனுங்க. ஒரு அண்ணன் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கார், இன்னொருத்தர் வேலூர் ஜெயிலில் இருக்கார். ஆனால் நல்ல பணக்கார குடும்பங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், படித்த பொண்ணு அப்படின்னா அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி சம்மதிப்பாங்களான்னா மாட்டேன்ட்டுருவாங்க. இல்லை அதே மாதிரி பையனுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 அண்ணங்க, ஒரு அண்ணன் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கார், ஒருத்தர் வந்து வேலூர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னா வேணான்ட்டுருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, குற்றவாளி அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. அப்போ ஒழுக்கம் என்பது வந்து வேறு எதுலேயும் வரல. ரொம்ப அடிப்படையாக வர்றது வந்து இன்றைக்கும் திருக்குறள் வந்து என்றைக்குமே பொய்யா மொழின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் தான் ஒரு குடும்பத்தை உயர்ந்த குடும்பமா இல்லையா என்று முடிவு செய்கிறது. இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். நீங்கள் கற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் எல்லாரும் அறிவிலாதான்னு சொல்கிறார். என்னதான் படிச்சிருந்தாலும் அப்போ நீங்கள் உலகம் எதை உயர்ந்தது என்று நினைக்கிறதோ அந்த உயர்ந்த பண்புகளை வந்து இல்லை என்று சொன்னால் அது வந்து படித்திருந்தாலும் அவர்கள் வந்து மூடர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒழுக்கம் உள்ளவர்கள் தான் உயர்குடியினர், அப்படி இல்லாதவர்கள் இழிந்த குடியினர் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இதை ஞாபகம் வச்சுங்க. எது வந்து குடும்பத்திற்கு வந்து உயர்வு தருவது
அப்படின்னு கேட்டாங்கன்னா, கல்வியா, செல்வமா, ஒழுக்கமா, அடக்கமா அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம். ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்துவது எது அப்படின்னா, உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒழுக்கம். ஒழுக்கம் உடைமை தான் குடிமை. உடைமைனா செல்வம். ஒரு குடும்பத்துக்கு செல்வமாக கருதப்படுவது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த குடும்பம் வந்து படிக்காத குடும்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நல்லவங்களா இருக்கணும். பணம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனால் நல்லவங்களா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருந்தாங்கன்னா ஓகே. மறப்பினும் ஒத்துக்கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் சொல்றார். மறந்து போனாலும் நாம் வந்து படித்து கொள்ள முடியும். கெடும் செய்யும் எனும் வாய்பாட்டு வினைமுற்று குழல் அல்கிற்று தொழிற்பெயர். மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இது வந்து நம்ம வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற போது வள்ளுவர் வந்து இந்த குறளை வந்து சொல்றாரு. ஒத்து அப்படிங்கிறது வந்து வேதத்தை குறிப்பதாக சொல்வார்கள். உரையாசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரு வேதத்தை ஓதுகின்றவர் அந்த வேதத்தை மறந்து போனால் கூட மீண்டும் அதை படித்து கொள்ள முடியும். ஆனால் அவர் வந்து ஒழுக்கம் தவறிவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது அப்படின்னு சொல்றார். ஸோ பார்ப்பான் அல்லது பார்ப்பனர் அப்படிங்கிற சொல் வந்து தமிழில் சங்க இலக்கியத்திலையும் இருக்குது, திருக்குறளையும் இருக்குது. அது வந்து இந்த வேதங்களை ஓதக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய சொல். இந்த சொல் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்தணர் அப்படிங்கிற சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்தணர் என்பது வந்து குணப்பெயர் என்று சொல்வார்கள். குணத்தின் அடிப்படையில் அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்ப்பான் அப்படிங்கிற சொல் வந்து குடிப்பெயர் என்று சொல்லுவாங்க. குடும்பத்தின் அடிப்படையில், பிறந்த குடும்பத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வரக்கூடிய பெயர் வந்து பார்ப்பான் அப்படிங்கிறது. அவர்கள் வேதம் ஓதக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த குறளில் மூலமாக நமக்கு தெரியுது. ஒத்துங்கிறது வேதம் என்று இதற்கு உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வேதம் மறந்து போனால் கூட படித்து விடலாம். ஆனால் வேதம் ஓதக்கூடிய அவர்கள் தங்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிடக்கூடாது அப்படின்னு இந்த குறள் சொல்வதாக பொருள். இதில் வந்து மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அப்படிங்கிறனால கேட்கலாம் சில சமயம். இது என்ன அப்படின்னா, இதில் வந்து குடிப்பெயர் பார்ப்பான் என்பது குடிப்பெயராக ஆளப்பட்டுள்ளது என்பது உரையாசிரியர்களுடைய கருத்து. இது அந்தணன் அப்படின்னா அது வந்து குணப்பெயர், யாருக்கு வேணாலும் அது பொருந்தும். ஆனால் வந்து இது வந்து ஒரு வேதம் போதிற குடியில் தொடர்ந்து பிறந்து வருவர்களைத்தான் இந்த சொல் வந்து குறிக்கும். அதாவது நமக்கு வந்து மதம், ஜாதி 2ல் எது வந்து கடினமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமூகத்தில் வந்து இதுன்னா, மதம் வந்து ஒருத்தர் மாறலாம். ஒரு மதத்தில் இன்னொரு மதம்ங்க நம்பிக்கை, ஃபெய்த் மாறிக்கலாம். ஆனால் ஜாதி மாற முடியாது. ஸோ அதனால் வந்து ஜாதியை வந்து ஒழிக்க வேண்டும் என்று தான் நம்மளுடைய சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் சொன்னாங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போல் இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உள்ளவன்ட்ட எப்போதுமே செல்வம் சேராது, செல்வம் அவனை விட்டு நீங்கிவிடும். அதை போல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. முக்கியமான குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்கார் என்பதன் பொருள் சினம், வெகுளாமை, பொறாமை, தீமை. அழுக்காறுங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை, ஆனால் புகழை கெடுக்கக்கூடிய வார்த்தை. பொறாமை அப்படின்னு அர்த்தம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா என்ற தரம். இழுக்கு இதில் சொல்கிறார். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கு. இழுக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த இழுக்குக்கு அடையாளங்கள் 4. அது என்ன? ஒன்று வந்து முக்கியமாக பொறாமை. அதான் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காதுன்னு சொல்கிறார். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை எது. இது வந்து ரைமிங் வச்சு சொல்லிடலாம். அழுக்காறு அப்படின்னா இதில் அழுக்காறு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பொறாமை. அழுக்காருடையான்கண் ஆக்கம்புள் இல்லை இழுக்காருடையான். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் நிலான்கண் உறைவு. இது வந்து பொருள் கேட்டிருக்க. அழுக்காருங்கிற சொல்லுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ பொருளும் கேட்கிறார்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்து ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தில் ஏதம் படும்பாக் கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நிலையிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள்.
ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒல்கார் அப்படின்னா, ஒல்காருங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒல்கா புகழ் தொல்காப்பியம் அப்படின்பாங்க. ஒல்கா அப்படின்னா குறையாத, குறையாத ஒல்காதல். ஒல்கா அப்படின்னா குறையாமல் இருத்தல். ஒல்கா புகழ் தொல்காப்பியம் அப்படின்னா குறையாத புகழுடைய தொல்காப்பியம் அப்படி அர்த்தம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். உறவோர்னா வலிமையுடையவர்கள். வலிமையுடையவர்கள் எப்போதும் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இழுக்கத்தின் காரணமாக நமக்கு கெடுதல் வரும் என்பதை தெரிந்து கொண்டால் ஒழுக்கத்திலிருந்து எப்போதுமே அவர்கள் தவற மாட்டார்கள். ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். வலிமை உடையவர்கள். வலிமை ஒழுக்கம் சாதாரண வீக் பீப்புள் cannot maintain தி மொராலிட்டி. மொராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு they have to be strong. ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். டு மெயின்டைன் தி மொராலிட்டி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். கேட்டா ஒழுக்கம் குறைவிடாமல் இருப்பதற்கு ஒரு வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த வலிமை இருந்தால் தான் ஒழுக்கத்தை காக்க முடியும். உறவோர்னா வினையால் அணையும் பெயர். ஒல்கார் விலக மாட்டார், குறைய மாட்டார். உறவோர் மனவலிமை. ஏதம்னா குற்றம். இழுக்கம் ஒழுக்கம் தவறுவதால் வரக்கூடிய குற்றத்தை உணர்ந்தவர்கள் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த சொல்லுவார். ஒழுக்கம் வந்தால் அவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். இப்போ இழுக்கம் வந்தால் என்னாகும்? ஒழுக்கம் தவறுனா என்னாகும்? எய்துவர் எய்தாப்பழி. மிகப்பெரிய பழி சேரும். ஒழுக்கமுடையவர் மேன்மையுடையவர். ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதாவது அடையக்கூடாத பழியை ஒருவர் அடைவார்கள். இழுக்கத்தின் அடைவர் இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கம் இருந்தால் அவர்கள் எப்போதும் மேன்மை கிடைக்கும். எய்தாப்பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அது எய்தாத அப்படின்னா எய்தா அப்படின்னு தா நீங்கி எய்தான்னு வந்திருக்கு. அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் என்பது பலர்பால் வினைமுற்று. பகுதி ஒரு பிளக்கணமும் கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிக்கணும்னா எய்து கூட்டல் யூ கூட்டல் அர். எய்துங்கிறது பகுதி, இவங்கிறது எதிர்கால நிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று பகுதி. அப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. கிரேட்னஸ் ஒருத்தருக்கு எப்படி வரும்னா மொராலிட்டி இருந்தால் தான் ஒருத்தருக்கு கிரேட்னஸ் வரும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடைய முடியாத பெரிய பழி சேரும். வைந்து பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுவன. முதல்ல ஒழுக்கத்தின் மேன்மை சொன்னார். அடுத்துள்ள 5 பாடல்களில் ஒழுக்கத்தின் குணம், ஒழுக்கத்தினுடைய இயல்பு, அந்த ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றம் அதெல்லாம் சொல்கிறேன். அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது எப்போதும் நன்மை விளைவிக்கும், மேன்மை விளைவிக்கும், நன்மை விளைவிக்கும். அது மாதிரி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்பது எப்பொழுதும் நமக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீயொழுக்கம் என்பது நாம் அந்த தீயொழுக்கத்தை ஒழுகத் தொடங்கிய நேரத்தில் அது இடும்பை தராமல் இருக்கலாம். ஆனால் அது இடும்பையை தந்தே தீரும். அது சொல்கிறார், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்போதும் இடும்பையே தரும். அதில் இப்போ வாய்மையே வெல்லும் சொல்கிறோன்னா இப்போதும் வாய்மை தான் ஜெயிக்கும், பொய்மை ஜெயிக்காது. அதே மாதிரி தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். என்றும்னா எப்போதும். தீயொழுக்கம் இடும்பை தரும்னு சொன்னால் கூட போதும். ஆனால் என்றும் இடும்பை தரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறிவில் 6 விதமான கருவிகள் இருக்குது. அறிவை பெறுவதற்கு 6 கருவிகள் இருக்குது. அது பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவ ஞானம் படிச்சிங்கன்னா ஃபிலாசபியில் திருக்குறள் ஒரு தத்துவ நூல் கூட. திருக்குறள் ஒரு தத்துவ நூல் கூட. ஏன்னா அந்த தத்துவ ஞானத்தில் ஒருத்தர் அறிவை அடைவதற்கு 6 விதமான கருவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானத்தில் பிரமாணங்கள்பாங்க. பிரமாணங்கள்னால் அறிவடைவதற்கான கருவிகள். ஒன்று காட்சிகளவை, பிரத்யட்சம். ஒரு விஷயத்தை பார்த்து இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது ரத்தம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு ரத்தம் சிவப்பாக இருக்கிற நம்ம பார்த்துருக்கோம். ரத்தம் ப்ளூ கலரில் இருக்குன்னு நம்ப மாட்டோம். ரத்தம் சிவப்பாக தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். பிரத்யட்சம். அப்புறம் கெஸ் பண்ணுறது, அனுமானம். அது பிரத்யட்சத்துக்கு காட்சிகளவை, அனுமானத்துக்கு கருதல் அளவை, கெஸ் பண்ணுறது. உபமானம். உபமானம் கம்பேரிஷன். அது உபமானம். 4வது மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா கிரேட் சென்டென்ஸ். இப்போ சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா வாய்மையே வெல்லும் சொல்கிறல, அது மாதிரி மகா வாக்கியம். அனுபலுப்தி, அருத்தாபத்தி அப்படின்னு ஒரு 6 விதமான கருவிகள் இருக்குது.
இப்போ இதில் வந்து மகா வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தத்துவ ஞானத்தில். திருக்குறளை பொறுத்த மட்டும் அதை மகா வாக்கியம் சொல்வார். வா சுபமாணிக்கனார் அப்படிங்கிற மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது, திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றார். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட மகா வாக்கியம் சொல்றார். அதான் வந்து நம்ம அழுத்த திருத்தமாக சொல்லும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்படி வாய்மையே வெல்லும் அப்படின்னா, வாய்மையே அப்படின்னு சொல்கிறோம்ல, வாய்மை தான் வெல்லும், வேறு எதுவும் ஜெயிக்காது. எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு கதைக்கு தலைப்பு வேடிக்கை வச்சார். வாய்மையே வெல்லும் அப்படின்னு வச்சுட்டு, வாய்மையிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் போட்டு சில சமயங்களில் அப்படின்னு போட்டிருப்பார். அந்த கதையை பொறுத்த மட்டும் அந்த கதையில் இருக்கக்கூடியவருடைய முடிவு வந்து வாய்மையே சில சமயங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து அந்த கதைக்காக, அந்த ஒரு கதை அப்படிங்கிறது வந்து இது இல்லையா, அந்த அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கதையை அதில் எழுதியிருக்காரு. அதனால் அது வாய்மையே சில சமயங்கள், அந்த கதையில் அவருடைய முடிவு அப்படி வாய்மையே சில சமயங்கள் வெல்லும் அப்படிங்கிறத அந்த கதையில் உள்ளவன் வாய்மை வெல்றதை பார்க்கவே இல்லை. அவன் வந்து ஆனால் கடைசியில் வாய்மை வெல்றதை பார்க்குறான். அதனால் அந்த கதையில் அந்த அப்படி தலைப்பு வச்சுருக்காரு. ஆனால் வாய்மையே வெல்லுங்கிறது மகா வாக்கியம். வாய்மையை சில சமயங்களில் வெல்லுங்கிறது சுஜாதாவோட ஒரு கதையினுடைய தலைப்பு. இப்போ வந்து தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொல்கிறது வந்து மகா வாக்கியம். திருக்குறள் மகா வாக்கியம், தமிழ் எழுதப்பட்ட மகா வாக்கியம் சொன்ன தமிழறிஞர் வந்து வா சுபமாணிக்கனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல். நல்லொழுக்கமுடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவே அப்படின்னா இயலாது. சொழல் தொழிற்பெயர். ஒழுக்கமுடையவர்கள் எப்பொழுதுமே வாயால் தீய சொற்களை, கெட்ட சொற்களை, மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய சொற்களை, மற்றவர்களை அழிக்கும் சொற்களை, கடுஞ்சொற்களை பேச மாட்டார்கள். ஒழுக்கம் என்பது நல்ல சொற்கள் பேசுவதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது அடக்கத்தில் இருக்குது. அவன் நாவடக்கத்தில் ஒழுக்கம் இருக்கிறது. பணிவாக பேசுவதில் ஒழுக்கம் இருக்கிறது. மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பதில் ஒழுக்கம் இருக்கிறது. இனிமையான சொற்கள் பேசுவது என்பது ஒழுக்கம். கடுஞ்சொற்களை பேசாமல் இருப்பது என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது பொய் பேசாமல் இருப்பது ஒழுக்கம். எனவே தீய சொற்களை வழுக்கியும் தவறியும் கூட சொல்ல மாட்டார்கள். அதான் வந்து ஒழுக்கமுடையவர்களுடைய இயல்பு. ஒழுக்கமுடையவர்கள் யாருன்னா தவறியும் தீய சொற்கள் பேசாதவர்கள். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றார். எந்த ஒருத்தருக்கும் தீமை வராத சொற்களை பேசுவதா வாய்மை. அதே மாதிரி ஒழுக்கமுடையவர். ஒழுக்கமுடையவர்கள் எப்பொழுதும் வாய்மையாகவே இருப்பார்கள். அவர்கள் வழுக்கியும் மற்றவர்களை பற்றிய தீய சொற்களை பேச மாட்டார்கள். ஒழுக்கமுடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இது ரொம்ப முக்கியமான குறள். உயர்ந்தாரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல். Whom does Valluvar call a fool, though he is learned and scholarly? One who does not get along with the society. கேள்வி கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் பாருங்க. பலகற்றும் அறிவிலாதார் வள்ளுவர் யாரை சொல்கிறார்? தமிழில் ரைமிங் வச்சு போட்டுடலாம். பலகற்றும் உலகத்தோடு, பல உல அப்படின்னு வருது. ரைமிங் வச்சு கண்டுபிடிக்கலாம் சில ஆன்சர். Whom does Valluvar call a fool, though he is learned and scholarly? திருக்குறள் தெரியலனா ஆங்கிலத்தில் கொஞ்சம் போடுறது கஷ்டம்தான். இந்த குறள் ஞாபகம் தான் போடலாம். ஒழுகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இந்த உலகத்தோடு பொருந்தி நடக்க தெரியாதவன். ப்ராக்டிக்கலி அவன் வந்து ப்ராக்மேட்டிசம் சொல்லுவாங்க, நடைமுறைவாதம். நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டான்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி உலகத்தோடு பொருந்தி நடக்கணும். எவ்வளோ பேராக இருந்தாலும் உலகத்தோட பொருந்தி நடத்தலுங்கிறது வள்ளுவர் ரொம்ப முக்கியம். அரசனுக்கே சொல்கிறார். அரசனே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான வேவரிங் மைண்டாக இருந்தாலும் அவனால் இருக்க முடியாது. குடிதழுவி கோலோச்ச வேண்டும். குடிமக்களுடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து இருக்கணும். ரொம்ப ஆட்டோக்ராட்டிக்காக நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நடக்க முடியாது. நாட் ஒன்லி அரசன், ஒரு எந்த ஒரு லீடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நிறுவனத்தை நடத்துவராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லோருடைய மனதையும் புண்படாமல் நடத்த வேண்டும். அது ரொம்ப குடிதழுவி கோலோச்சும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதன் ஒரு அரசியல் ஒரு இடத்துல சொல்லுவார், அமைந்தாங்க ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கடும் அப்படின்னு சொல்லுவார். மற்றவர்களோடு பொருந்தி நடக்காதவன்
அமைந்தாங்கொழுகான். அளவறியான், தன்னுடைய லிமிட் என்ன அப்படின்னு தெரியாதவன். அமைந்தாங்கொழுகான், அளவறியான், தன்னை வியந்தான். தன்னை எப்போதுமே ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கவன் விரைவில் அழிந்து விடுவான் சொல்கிறார். அப்போ ஒருத்தர் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எப்போதுமே தன்னை வியக்கக்கூடாது, மற்றவர்களோடு பொருந்தி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்போ புரட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்போ வள்ளுவர் வந்து புரட்சிக்கு எதிரானவரா அப்படின்னா அப்படி இல்லை. உலகத்தோடு ஒட்ட உலகல் என்றால் உலகம் என்பது என்ன என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தொல்காப்பியர் உலகம் என்பது உயர்ந்தவர்கள் வகுப்பது தான் உலகம். இந்த உலகம் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு வகுத்திருக்கு இல்லையா, அந்த உயர்ந்த நெறிகளிலிருந்து தவறக்கூடாது. அதுதான் வந்து குற்றம் கடிதலில் சொல்வார் வள்ளுவர். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க விதிகள் நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் அதில் சொல்கிறது. ஸோ இதான் வந்து மொராலிட்டி பற்றி சொல்கிறது. இப்போ அடுத்தது கூட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு இதில் கூட. தோ வெல் ரெட் மேன் மைட் பி, they will be considered as uneducated if they do not have good rapport with people in the society, as said by வள்ளுவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த கேள்வியில் கொஞ்சம் ஒரு மயக்கம் இருக்கு. தோ வெல் ரெட் men might be, they will be considered. ஆங்கிலத்தில் பார்த்தா அன்எஜுகேட்டட் தான் கரெக்டாக வருது. ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒழுக்கத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லுது. இடியட் அப்படின்னு போட்டிருக்காங்க, இக்னரண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதில் இடியாட்டிக் அப்படின்னு போட்டால் அறிவில்லாதவருங்கிறது தான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். நான் கல்லாதவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி வந்து ஆய்வுக்குரியதான் என்னை பொறுத்த மட்டும். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூலை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த கேள்விக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டிரான்ஸ்லேஷன் வந்து இதில் வந்து அறிவில்லாதவர் அப்படிங்கிறதுக்கு வந்து இடியாட்டிக் அப்படின்னா தான், இடியட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அன்எஜுகேட்டட்னு வரல. உலகத்தோடு ஒட்டொழுகு பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்கிறார். அறிவில்லாதவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவில்லாதவர்னா தமிழை பொறுத்த மட்டும் இதுதான் கரெக்டாக வரும். ஹூ, இதில் 3 வாட்டி கேட்டிருக்கேன் அந்த கேள்வியை. Who know not with the world in harmony, do dwell may many things have learned, but nothing well. Who is referred as fool in spite of vast learning? Men without riches, men without grace, men without fame, men who do not live in harmony with the outside world. உலகியலோடு வாழாதவர், உலகத்தோடு ஒட்டி வாழாதவர் தான் அறிவில்லாதார் சொல்கிறார். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றால் இதில் குழப்பம் இல்லாமல் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்குறவங்களும் ரொம்ப நுணுக்கமாக கரெக்டாக பார்த்து கேட்கணும். மேலோட்டமாக கேட்டக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. சரி, இப்போ அந்த கேள்விக்கு என்ன சார் நாங்கள் ஆன்சர் போடுறது அப்படின்னா, அந்த கேள்விக்கு நான் சொன்ன கருத்து தான் ஆன்சர். இப்போ வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம இல்லை. ஸோ அந்த கொஷினில் நீங்கள் ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அதை சேலஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. தேர்வாணையமே கேள்வியில் பார்த்துட்டு 100க்கு 100 எல்லா கேள்வியுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது ஒரு கேள்வி, அதாவது 2 விதம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1க்கு மேற்பட்ட விடைகள் பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் எது மிக பொருத்தமோ அதை தேர்வு செய்ய வேண்டும். அதான் அப்ஜெக்டிவ் டைப். 1 மட்டும் தான் ஆன்சர், மற்ற 3மே அதுக்கு சுத்தமாக இரலவன்ட் சொல்ல முடியாது. 1க்கு மேற்பட்டது கூட பொருத்தமாக இருந்தால் எது மிக பொருத்தமோ அதான் உங்களுடைய நாலேஜ். அதை பார்த்தா கொடுக்குறீங்க. அதுலேயும் அந்த கொஷின் பேப்பர் தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இட் இஸ் ராங் அப்படின்னா கமிட்டி முடிவு பண்ணாங்க அப்படின்னா தென் தே வில் கிவ் மார்க் ஆர் தே வில் ரிமூவ் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் எவாலுவேஷன். அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நாம் வந்து இந்த கேள்வி வந்து விவாதத்துக்கு உட்படுத்துகிறோம். அது வந்து இது மாதிரி சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து வரலாம். கேள்வி வந்திருக்கு தேர்வில், அதுதான் சேலஞ்ச் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேள்விக்கான விடையை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு எது கரெக்டாக அதை எடுத்துக்கணும். அடுத்தது பொறையுடைமை அதிகாரம். இந்த அதிகாரத்தை பார்த்துடலாம். பொறையுடைமைன்னா பொறுமை, மற்றவருடைய நமக்கு செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுவோரையும் தாங்குவது போல நாம் இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு. அகழ்வாரை தோண்டுவோரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு. பொறுத்தல் தொழிற்பெயர். அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர்கள். இதில் பகுதி ஒரு பிரகடனம். அகழ்வார் அகழ் கூட்டல் இவ் கூட்டலார். அகழ் பகுதி இவ் எதிர்காலத்தில் பலர்பானை மற்றுவது ஓமையணி வந்திருக்கு. இந்த குறளில் பார்த்தீங்கன்னா
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை அப்படிங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வெளியில் வந்திருக்கு. அப்போ அதனால் இத்து போடுறோம். இங்கே இகழ்வார் அப்படிங்கிறதுல இரண்டாம் வேற்றுமை தொகை, அந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது. இகழ்வார் பொறுத்தல் தலை தான் வரணும். அங்கே ஏன் இப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே பொருள் மயக்கம் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இப்பு போடலை அப்படின்னா யார் பொறுமையாக இருக்கணும்? நம்ம இகழ்பவரை பொறுமையாக இருக்கணும். நம்மளை யார் குறை சொல்கிறாங்களோ அவங்கள பொறுமையாக இருக்கணும். அவங்கள்ட்ட நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்ல ஒரு நீதி. இகழ்வாரை இப்போ இகழ்வார் பொறுத்தல் தலை இப்பு போடலை அப்படின்னா, இகழ்வாரை பொறுத்தல் தலை இப்பு போடலை அப்படின்னா இகழ்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், இகழப்படுபவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் தான் வள்ளுவர் சொல்கிறார். இகழ்பவர்கள் பொறுமையாக இருந்தால் அவங்க ஏன் இகழ்கிறாங்க? இகழவே மாட்டாங்களே. அதனால் வந்து இந்த பொருள் மயக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து இப்பு போடுறாங்க இந்த இடத்துல. இதுக்கு வந்து உரை ஒவ்வொருத்தரும் உரை எழுதியிருப்பாங்க. இது முத்தமிழறிஞர் கலைஞருடைய உரை வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்து தள்ளினார். நிலமானது தன்னிடம் தனக்கு தன் மீது குழி தோண்டுபவர்களையே பொறுத்து கொள்கின்ற பொழுது நாம் நம்ம இகழ்பவர்களை பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்பார். இப்போ வந்து குழி தோன்றுறது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சகஜம் இல்லையா? இவனே எனக்கு குழி தோன்றுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், மரபு தொடர். அதை வந்து அவர் இந்த தொடரில் பயன்படுத்தியிருக்காரு. அகழ்வார்னா நம்ம வந்து குழி வெட்டுறது தானே, நிலத்தில் குழி வெட்டுறது, அதுதான் அகழுதல். அது வந்து அந்த குழி தோண்டுதல்ங்கிற வார்த்தையை அவர் வந்து ரொம்ப நுட்பமாக அந்த உரையில் பயன்படுத்துகிறாரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தம் மீது குழிபறிப்பவர்களையே நிலம் தாங்கிக் கொள்கின்ற பொழுது உங்களை இகழ்பவர்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. அது கலைஞர் உரையில் உள்ள உரை நயம் சொல்லுவோம் இதெல்லாம். இப்போ வந்து பாருங்கள், வாட் டஸ் திஸ் சிமிலி மீன்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் ஆஸ் எர்த் பியர்ஸ் ஆஃப் த மேன். இதில் வந்து என்ன, இதுலேருந்து என்ன உரையக்கூடிய கருத்து என்ன? ஃபர்பியரன்ஸ், அதாவது பொறுமை. டெக்கோரஸ் காண்டக்ட், ஒழுக்கமுடைமை. ஃப்ரெண்ட்ஷிப், நட்புடைமை. நாலெட்ஜ், அறிவுடைமை. இதில் வந்து பொறையுடைமை தான் வலியுறுத்துறார். இதான் வந்து ஃபர்பியரன்ஸ் அல்லது பேஷியன்ஸ். ஃபர்பியரன்ஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் உங்களுக்கு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்வது சிறந்தது. அதனை விட சிறந்தது எது? அத்துன்பத்தை மறந்து விடுதல். அப்போ அதுக்கு மேலே மறப்போம் மன்னிப்போம் சொன்னால, முதல்ல வந்து பொறுத்து கொள்ள வேண்டும், அப்புறம் வந்து மறந்து விட வேண்டும். துன்பத்தை மறந்து விடுதல் அதை விட நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒரு பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதை விட சிறந்தது துன்பத்தை மறந்து விடுதல். நம்ம பொறுத்துக்கிட்டேன், நான் அன்றைக்கி எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி அதெல்லாம் எவ்வளோ பொறுமையாக பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது கூட தப்பு. அதே மறந்து விடணும் அப்படின்னு சொல்கிறார். பொறுத்தல் இறப்பினை பிறர் செய்யும் துன்பத்தை. மறத்தல் பொறுத்தல் தொழிற்பெயர்கள், தள்ளீட்டு தொழிற்பெயர்கள் சொல்லுவோம். மறத்தல் பொறுத்தல்லாம் தள்ளீட்டு தொழிற்பெயர்கள். நன்று குறிப்பினை மற்றும் மறத்தல் மரக்குடல் இத்துக்குடல் தல்லுன்னு வருது இல்லை, தல்லுன்னு வரும். அள்ளீற்று தொழிற்பெயர்கள் வரும், தள்ளீட்டு தொழிற்பெயர்கள் வரும். தள்ளீட்டு ஓரெழுத்து ஒரு மில்லியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் கூட தள்ளீட்டு தொழிற்பெயர். இப்போ வந்து காதல் அப்படின்னா, காதல்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டால் பண்பு பெயரா தொழிற்பெயர்னு கேட்டால் அன்பு அப்படிங்கிறது பண்பு பெயர்னு சொல்லுவோம். காதல்ங்கிறது தொழிற்பெயர். கா கூட்டல் தல், காப்பாற்றுதல் அப்படிங்கிற இடத்துல வருது. காதல் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் இவர் வந்து ஒரு தலைவன் தன்னை தலைவி காப்பாற்றுவாள் என்று நினைத்தால் அது அப்போது வருவது காதல். தலைவி தன்னை தலைவன் காப்பாற்றுவான் என்ற போது வருவது காதல். அதான் வந்து கா கூட்டல் தல். பொறுத்தல் இறப்பினை என்றும். The above திருக்குறள் tells us what to do with the mistakes others make in life. மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டு இந்த குறள் கேட்டிருக்காங்க. பொறுத்தல், டாலரன்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ஆஃப் த அதர்ஸ், ஃபர்கெட்டிங் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் த அதர்ஸ். ரெண்டுமே, மற்றவர்கள் செய்கிற குறைகளையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும், பொறுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் மறத்தலும் வேண்டும். அது அதனை விட நன்றுன்னு சொல்கிறார் இல்லையா? அதான் அந்த குறளை பார்த்துக்கோங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இந்த முதல் குறள் பாப்புலரான அளவுக்கு ரெண்டாவது குறள் பாப்புலர் இல்லை. ஆனால் ரெண்டாவது குறள் தான் பரீட்சையில் கேட்டிருக்காங்க. என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா ரெண்டுமே பண்ண வேண்டும்.
எந்த குறள் அப்படின்னு ஞாபகப்படுத்தி, பொறுத்தல் இறப்பினை என்றும், பொறுத்தல் அப்படின்னு வந்து அடுத்த வார்த்தை வந்து மறத்தல்னு வரலாம் அப்படின்னு யூகிக்கலாம். அந்த ரைமிங் ஸ்கீமை வச்சு ஏபோ வச்சு யூகிச்சு ரெண்டும் ரைட்டாக போடலாம். இன்மையில் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை, விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். ஏன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது வள்ளுவர் முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. பண்பாட்டு அடையாளங்கள் ஒன்றாக விருந்தோம்பல் வலியுறுத்துறாரு. அப்போ ஒருத்தர் துன்பத்திலே ஒரு துன்பம் என்ன, வறுமையிலே பெரிய வறுமை என்ன அப்படின்னு கேட்டால், இன்மையுள் இன்மை, வறுமையுள் எல்லாம் மிகப்பெரிய வறுமை எது என்றால் விருந்தினரை போற்ற முடியாத நிலைமை. அதுக்கு தான் வறுமையுள் எல்லாம் வறுமைன்னு சொல்கிறார். நமக்கு சாப்பிடாமல் இருக்கிறத கூட சொல்ல, விருந்தினர்களை வரவேற்க முடியாத நிலைமை வந்து அதுதான் வறுமையிலே கொடுமையான வறுமைன்னு சொல்கிறார். விருந்தினரை வரவேற்க இல்லாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மடவார் பொறைன்னா ஒரு ரட்சணை யாத்திரிகத்தில் இயேசு பெருமான் சொல்வார், இன்னதென அழிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்றொழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் அப்படின்னு எச்.ஏ. கிருஷ்ணனார் எழுதுவார். அதில் கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ணர் இல்லையா, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணனார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிஞர் கிறிஸ்தவ கம்பர் ரட்சணை யாத்திரிகத்தில் எழுதுவார். இன்னதென அழிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை அப்படின்னு. இவர் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றே தெரியாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க முட்டாள்களாக இருக்கிறார்கள். இயேசு பெருமான் அதை கூட சொல்லலை, அவங்க முட்டாள்களாக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து ஒரு அந்த சொல்லை வந்து பயன்படுத்த விரும்பலை. தான் செய்யக்கூடிய பிள்ளை என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்ட்டு தன்னை துன்புறுத்துவர்களுக்காக இயேசு பெருமான் வேண்டுகிறார். அதான் வலிமையில் வலிமை என்பது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய வலிமை என்பது முட்டாள்களுடைய நம்மை இகழ்ந்தாலும் அதை பொறுத்து கொள்வதுதான் வலிமையில் வலிமை. முட்டாள்கள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது. யாராவது என்னை பற்றி உண்மையாக ஒரு விஷயத்தை பேசினால் நான் அதற்கு வருத்தப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அது உண்மை, அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நம்ம அப்படி தான் இருக்கிறோம், அதெல்லாம் உண்மையை பேசுகிறாங்க. யாராவது நம்மை பற்றி பொய்யாக ஏதாவது சொன்னால் அதற்கும் வருத்தப்படக்கூடாது, ஏனென்றால் அது பொய், அது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், வலிமையில் வலிமை என்று முட்டாள்கள் நம்மை பற்றி ஏதாவது பேசினால் அதை வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்மையுள் இன்மை எது, விருந்தினர்களை போற்ற முடியாத இன்மை. வன்மையுள் வன்மை எது, முட்டாள்களை பொறுத்து கொள்ளுதல், அதுதான் வந்து வன்மையுள் வன்மை. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்கலாம், இன்மையுள் இன்மை எது, வன்மையுள் உண்மை எதுன்னு கொஞ்சம் திருக்குறள் வினாக்கள் கடினமாக போகும்போது அப்படி கூட கேட்கலாம். விருந்து என்பது பண்பாகு பெயர், ஒராள் புரை தொழிற்பெயர்கள். இந்த குறளில் வந்திருக்கிறது வந்து எடுத்துக்காட்டு ஓமியனி. எடுத்துக்காட்டு ஓமியனினா ஓம ஒரு இல்லாமல் வந்து அது எடுத்துக்காட்டு ஓமியனி. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமியனில் அமைந்த குறள். நெறியுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நிறைன சால்பு, நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர், போற்றிங்கிறது வினையச்சம். போற்றி கேட்பாங்க இதில் இலக்கண குறிப்பில் சில சமயம் கட்டாய தமிழில் கேட்கலாம். போற்றி என்ன அப்படின்னா போற்றி போற்றின்லாம் சொல்கிறோம்ல கடவுள் வழிபாட்டில், போற்றினா வினையச்சம். 4 குடற்பாக்களும் பொறுமையினுடைய சிறப்பை சொல்கின்ற நிறை உடைமைங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறார். திருக்குறளில் வந்து உடைமை அப்படிங்கிற சொல் எத்தனை வாட்டி வருது அப்படின்னு எண்ணுங்க, எண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதிகார பெயர்கள்லேயும் எத்தனை உடைமை வருது, அதிகார பெயர் இல்லாமல் குறளில் சில உடைமை வருது. இப்போ அன்பீனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அந்த ஆர்வமுடைமைங்கிற சொல் வந்து குறளுடைய அதிகார பெயரில் வரல, ஆனால் ஒரு குறளில் வருது. நிறையுடைமைங்கிறது அப்படி தான், நிறையுடைமைங்கிறது அதிகார பெயரில் வரல, ஆனால் வந்து குறளில் வருது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நற்குணங்கள் எப்படி, இப்போ பொறுமையை கடைபிடிக்கலாம் எப்படி நற்குணங்கள் நம்ம திட்டிடுவோம், அப்போ வந்து நம்மகிட்ட வெகுளி அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்து விட்டதாக ஆகிவிடும். பொறுமையை இழக்க செஞ்சுட்டோம், என்கிட்ட வந்து ஐ வில் லூஸ் மை பேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, என்னுடைய பொறுமையை இழக்க, பொறுமையை சோதிக்காதுன்னு சொல்லுவோம்ல, பொறுமையை சோதித்து நாம் வந்து கோவப்பட்டு விட்டால் நம்மகிட்ட வந்து நற்குணங்கள் நீங்கிவிடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். நம்மளால் வந்து மற்றவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து நாம் செயல்பட முடியாது. உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஒழுக்கமாக இருக்கணும், அதுக்காக ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்,
நல்ல விதமாக நடக்கணும். ஆனால் வந்து மற்றவங்க பேசுறத பற்றி பொய்யா பேசுகிறாங்கன்னா அதுக்காக நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. மனம் வாடி போய் விடக்கூடாது. அப்போ வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி போயிடும். நம்ம வந்து நம்மளால் சிறப்பாக இயங்க முடியாது. அப்போ தான் சொல்கிறார் ஜெயகாந்தன் சொல்வார், சமூகம் என்பது 4 பேர். சமூகத்தில் ஏதாவது 4 பேர் பேசுகிறாங்க அப்படிங்க நம்ம பயப்படக்கூடாது. நாம் ஒழுக்கமாக இருந்தவென்றால் மற்றவர்களை பற்றி அச்சப்பட தேவையில்லைன்ட்டு. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். உங்களோட நற்குணங்கள் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்தால் உங்களிடம் உள்ள நற்குணங்கள் நீங்காமல் இருக்கும். பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து, ஒருத்தாரை ஒன்றாக வையாரோ, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்தில் வைத்துக் கொள்வார். இப்போ வந்து புத்தர், இயேசு, காந்தி இவங்கெல்லாம் எதுக்காக புகழ்பெற்றவர்கள்னா பொறுமையால் பெயர் பெற்றவர்கள். அன்புக்காகவும் பொறுமைக்காகவும் பெயர் பெற்றவர்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. அப்போ பொறுமை உள்ளவர்களை வந்து உலகம் பொன்போல பொதிந்து வைத்து அவர்களை பாராட்டும். இப்போ பொறுமைங்கிறது ஒரு ஒரு அரிதான பண்பு, ரொம்ப சிறந்த பண்பு. பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பண்பு. அதனால் நிறைய நன்மைகள் உண்டு. அவங்கள வந்து இந்த உலகம் போற்றும் சொல்கிறார். அது மாதிரி உடனே உடனே தண்டிச்சிருக்கிறவங்கள இந்த உலகம் வந்து சரியாக எடுத்துக்காது. பொறுமையாக இருக்கிறவங்கள தான் போற்றும் அப்படின்னு சொல்கிறார். பொறுத்தல்ல தண்டித்தல், பழிக்கு பழின்னு சொல்கிறாங்களே. இப்போ வந்து திரைப்படங்கள் எல்லாம் விமர்சனமும் சொல்கிறாங்க. இப்போ உள்ள திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப வன்முறையை தூண்டுகிற மாதிரி இருக்குது, பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருக்குது, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுதுவாங்க. அதான் திருக்குறள் கருத்துக்களுக்கு மாறானது. இந்த மாதிரி பழிக்கு பழி, ரத்தம், வன்முறை அப்படிங்கிறதெல்லாம் எதிரானது. வள்ளுவர் வந்து பொறுமை அப்படிங்கிறத வலியுறுத்துறார். அகிம்சைன்னு தான் மகாத்மா காந்திக்கும் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மகாத்மா காந்தி வழியும் அகிம்சைங்கிறது வள்ளுவர் வந்து அந்த இதை தான் சொல்கிறார். பொறுமை தான் சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்படி பொறுமையாக உள்ளவர்கள் இந்த உலகம் பொன்போல் பொதிந்து போற்றும். இலக்கண குறிப்பு, ஒருத்தால் உடையானை பெயர் பொதிந்து வினையெச்சம் வைப்பர் வை கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் அர் வை பகுதி இப் சந்தி. இப்போ எப்போதுமே பகுதி இருக்கும்போது அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக கூட இருக்கலாம். அது வந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கணும், கட்டளை பொருள் இருக்கணும். எதிர்கால இல்லை அருங்கிறது பலர்வானை மற்றுவது. இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாப்புலரான குறள். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் வந்து பொன்றும் அப்படிங்கன்னா உலகம் உள்ளவரை, பொன்றும் துணையும் புகழ். பொன்றும்னா ஆக்சுவலி அந்த எழுத்துக்கு பொன்றுங்கிற வார்த்தைக்கு அழிதல் அப்படின்னு. பொன்றும் துணையும்னா உலகம் அழியும் வரையிலும் அவர்களுக்கு பொருள் இருக்கும். பொன்றும் ஒழுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும்னா தான் அழிகிற வரையும் எடுத்துக்கூடாது, உலகம் அழியும் வரையிலும் எடுத்துக்கணும். உலகம் அழியும் வரையில் ஒருத்தருக்கு பொறுத்தவர்களுக்கு பொறுமை பொருள். பொறுத்தார்னா தண்டித்தார், தண்டித்தவர்களுக்கு உடனே கோவப்பட்டு தண்டிப்பவர்களுக்கு புகழ் கிடையாது. ஒருத்தார் என்பது பொறுத்தாருக்கான ஆப்போசிட் வேர்டு, எதிர்ச்சொல். பொறுத்தாருக்கு எதிர்ச்சொல்னா ஒருத்தார்னா தண்டிப்பவர். பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள். இதுக்கு பொருள் கூட கேட்கலாம். ஒருத்தார் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தண்டிப்பவர்கள். தண்டிப்பவர்களுக்கு அன்னைக்கு மட்டும் சந்தோஷம், அப்போ அடித்ததுக்கு திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொறுத்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க புகழ் உண்டு. திறனல்லது பிறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் வேண்டும். அதுதான் நல்லது அப்படின்றார். சில பேர் அப்படிதான் செய்வாங்க. நிறைய பேர் வந்து செய்யத்தகாத செயல்களெல்லாம் செய்வாங்க. செஞ்சா கூட திறன் அல்லது பிறர் செய்யணும், திறன் அல்லது பிறர் செய்யணும் நோனந்து. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சே நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. நல்லவர்கள் வந்து துன்பத்துக்கு ரொம்ப வருந்துவாங்க இல்லையா, நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கோம் ஆனால் இப்படி பண்ணுறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவனை எதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஏன்னா துன்பம் மிகும்போது அதுக்கு வந்து பழி வாங்கிடலான்னு தான் தோணும். திறனல்ல அது பிறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமல் என்று. அறத்துக்கு புறம்பான செயல்கள் நாம் செய்து விடக்கூடாது. அவன் செய்கிறான், சரி மன்னிச்சு விட்ருவோம். ஏன்னா எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருந்துட்டால் திருக்குறளே தேவையில்லையா? ஸோ திருக்குறள்ங்கிறது ஒரு ஐடியலிஸ்டிக் நூல். அப்போ அதுக்கு நம்மளை வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் சொசைட்டி, ஒரு வந்து லட்சிய சமூகத்தை நோக்கி நம்மை செலுத்துகிற நூல். அப்போ அதுதான் நம்ம வந்து மற்றவங்கள் வந்து நமக்கு செஞ்சால் கூட நம்ம பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறது.
நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி தற்பிறர் வேளாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அரண் திறன் ஈற்றுப்பொழிகள். அறம் திறம்னு வரணும். அது வந்து அரண் திறன் வந்திருக்கனால அது ஈற்றுப்பொழிகள். திருநல்ல தற்பிறர் செய்யணும். திறனல்லதவற்றை தனக்கு மற்றவர்கள் செய்தாலும். அதனால தற்பிறர் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு பிறர் செய்தாலும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறநல்ல செய்யாமின் நன்று. தன்கண் அப்படின்னு தன்பால் அல்லது தன்கண் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் வேற்றுமை கண். அப்போ வந்து தன்கண் தன் மீது பிறர் செய்தாலும் 7ஆம் வேற்றுமை தொகை. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தந்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். பொறுமையினால ஒருத்தரை நாம் வெற்றி கொள்ள முடியும். எப்போ சிலர் வந்து நமக்கு தீங்கு செஞ்சாலும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டன் தகுதியான் வென்று விடல். இந்நாலு குரட்பாவும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி கூறியது. மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால் வென்று விடலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தாந்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். பொறுமை இருந்தால் அவங்கள வந்து வெற்றி கொண்டு விடலாம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துர்வையனும் மேலானவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினும் மேலானவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் எண்ணாச்சொல் நோற்கிற்பவர். மற்றவர்கள் நம்மை திட்டினாலும் பொறுத்து கொள்பவர்கள் துறவிகளை விடவும் மேன்மையானவர்கள். இல்லறத்தார் துறவரத்தார். துறவரங்கிறது அதை விட சிறந்தது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களை விட சிறந்தவர்கள் யார் அப்படின்னா பொறுத்து கொள்பவர்கள். துறந்தார் பற்றி விட்டவர், இறந்தார் வரம்பு கடந்தவர், இன்னா தீய நோற்கிற்பவர் பொறுப்பவர். இறந்தார் துறந்தார் நோற்கிற்பவர் வினையாளனையும் பெயர்கள். இன்னாச்சொல் என்பது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுதொரு பிளக்கணம் இறந்தாருக்கு இற குட்டல் இத்து குட்டல் இந்து இத்து இறப்பகுதி இத் சந்தி இந்த ஆனது விகாரம் இத் இறந்த காலத்திலே ஆர் பலர்பால் வினைமற்ற விகுதி. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வோரே மேலானவர் ஆவர். நோற்பார் நோன்பு நோற்பவர் இன்னாச்சொல் தீய சொல் உண்ணாது வினையச்சம். ஸோ உண்ணா நோன்பு நோற்பவர்களை விட பிறர் செய்யும் இன்னாச்சொல்லை நோற்பார் சிறந்தவர்கள்னு சொல்கிறார். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு காந்திய நெறி இருக்குது. உண்ணா நோன்புங்கிறது காந்திய நெறி. முன்னால் வந்து துறவிகளோட சிறந்தவர் சொன்னார். இப்போ வந்து இதில் வந்து உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பவர்களும் பெரியவர்களை விட பிறர் சொல்லும் தீமையான சொற்களை பொறுத்துக் கொள்வர்கள் அவளை விட சிறந்தவர்கள் சொல்கிறார். அப்போ வந்து பொறுமையினுடைய சிறப்பை இதில் வந்து இன்னமும் சிறப்பாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து முந்தைய வருட வினாக்கள் எதுவும் இதில் கொடுக்கல. ஆனால் இதில் வந்து முந்தைய வினாக்கள் வந்து வந்திருக்கலாம். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வகுப்புகளை பற்றி, திருக்குறள் வகுப்புகளை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு கேட்ட வகுப்புகளை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலோ அல்லது பொதுவாக நாம் நடத்தி வரும் திருக்குறள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகமோ அல்லது இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துக்கள் இருந்தாலோ அதை உங்களுடைய பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அதை வந்து நாம் வந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இந்த மாதிரி நம்ம இந்த வகுப்பில் திருக்குறள் வகுப்பில் இந்த கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் தருகிறோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பின்னூட்டத்தில் கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் போடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய திருக்குறள் வகுப்புகள் நம்ம அதை வந்து பின்பற்ற முடியும். உங்களுடைய பின்னூட்டம் என்பது இந்த வகுப்புகளை மிகவும் சிறப்பாக்கி கொள்ள உதவும். அது மட்டும் இல்லை, இந்த வகுப்புகள் உங்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் உள்ளனவா என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் மேலும் பயனுள்ளதாக்குவதற்கு என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பது உங்களுடைய பின்னூட்டம் தான். எனவே படித்து நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பின்னூட்டத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த ஆன்லைன் கிளாஸ் அதனுடைய வெற்றி எப்போ இருக்குது அப்படின்னா பார்க்குறவர்கள் பின்னூட்டம் தர வேண்டும். எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க தான் நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். அதை வந்து பார்த்துட்டு உங்களுடைய இது சொல்லுங்கள்.
இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து இன்னும் செம்மைப்படுத்த முடியும். சரியா? நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.